வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி லூக்கா புத்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். நீ வந்து பார் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் என்னோட கூட சேர்ந்து இந்த லூக்கா சுவிசேஷத்தை கற்றுக்கலாம், இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கலாம். நம்ம முதல் வசனத்தை நம்ம பார்ப்போமா? மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணாராக கண்டு வசனத்தை போதிக்கிறவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினால். எவ்வளோ அழகாக தெளிவாக நம்ம இந்த லூக்காஸ் விசேஷத்தை பார்க்குறோம் பாருங்கள். மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே யாருக்கு எழுதுகிறாருன்னா, தெயோப்பிலுவே அவருக்கு, தெயோப் அவருக்கு எழுதுகிறாரு. யார் எழுதுகிறாங்கன்னா லூக்கா எழுதுகிறாரு. அதை வந்து எப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். ஆரம்பம் முதல் கண்ணாரா கண்டு வசனத்தை போதிக்கிறவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே. அந்த வசனம்லாம் நாங்கள் படித்தது, அதாவது நாங்கள் இந்த ஆரம்ப காலத்தில் ஆண்டவர், அதாவது ஏசப்பா எனக்காக என்ன பண்ணார், சிலுவையில் மரித்தார், அந்த வசனம்லாம் பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது, இதெல்லாம் அந்த கண்ணாராக பார்த்து அந்த அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் வந்தாங்க ஏற்பட்டபடினால். அதனால் அநேக பேர் ஏற்படுத்தினாங்க. ஆனால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்த நானும், எப்படி நடந்துச்சு, ஏசப்பாவுடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு, அவருடைய இறப்புபடியும் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படிலாம் ஊழியம் செஞ்சார், என்ன பண்ணார் எப்படின்னு சொல்லி திட்டமாய் விசாரித்த நானும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நானும் உமக்கு உபதேசிக்கப்பட, யாருக்கு, அந்த ராஜாவுக்கு இந்த இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி, விசேஷங்களில் நிச்சயத்ததை நீர் அறிய வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒருத்தர் வந்து எழுதுகிறாரு. நாமளும் நம்ம நாளில் முடிஞ்ச அளவுக்கு ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்க தைரியம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நான் தியானிக்கும்போது என் மனசில் பட்ட விஷயம் இது. எப்படின்னா, ஒரு லூக்கா ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டாக்டருக்கு இப்படி எழுதணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது மாதிரி, ஒரு ராஜாவுக்கு அவரை இந்த வரலாற்றை எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்தது மாதிரி, நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு சொல்லணும், ஏசப்பாவுடைய அன்பை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கும் வரணும். இதை நான் உணர்ந்துக்கிட்டேன். நீங்களும் ஆண்டவரை பற்றி, இயேசுப்பாவை பற்றி படித்து கற்றுக்குங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம ருசித்து ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அதில் மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆண்டவரை, வேதத்தை தியானிக்கும் போது அவரை புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் செய்ய முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு, எப்படி செய்யலாம், நாம் எப்படி வாழலாம் அப்படிங்கிறத நீங்களாக தீர்மானிக்க முடியும். இயேசுவை பற்றி அறிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நம்மளுக்குள்ள இருந்தால் போதும். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், சகோதர சகோதரிகளே, நீங்களும் வேதத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்துடன் படிங்க. இந்த மாதிரி தியானித்து படிங்க.
தொடர்ச்சியாக இந்த லூக்காஸ் சுவிசேஷத்தை நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு 2 வசனம் தான் நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த வசனங்களை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு நன்றி. இந்த வார்த்தையை நான் இன்னும் எப்படி தெளிவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இன்னும் எப்படி தெளிவாக தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு தெரிவிங்க. இன்னும் நான் எப்படி தியானிக்கணும், இன்னும் எதெல்லாம் இன்னும் அதில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.